ஹாய் வெங்கட். ஹாய் அருள். வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏஐல என்ன நடந்துச்சு சமீபத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். சும்மா வந்து இதே சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்றாரு, இன்னும் மார்க் ஜக்கர்பர்க் என்ன சொல்றாருன்னு இல்லாம இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு அண்ட் 3 நியூஸுமே வந்து லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற உபயோகமான விஷயங்கள் பத்தி பேச போறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பா. ஸோ நான் முதல்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்றேன். ஸோ வெங்கட் இதை பத்தி சொல்லிடுங்க. சைனால தான் இதையும் பண்ணியிருக்காங்க திரும்ப. ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா இடத்துலையும் ஏஐ பயன்படுத்தி ஃப்ரண்டியர் மாடல்ஸ் எப்படி நான் லேட்டஸ்ட்டாக ஏஐல கிரியேட் பண்ணுறது, புது ஏஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, புது மாடல் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சைனா ஆனால் வந்து இருக்கிற ஏஐ டெக்னாலஜி, இருக்கிற ரோபோட்டிக்ஸ் எடுத்து நம்ம மக்களுக்கு எப்படி பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அப்ளிகேஷன் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த லேடி வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சைனாவில், அது ஒரு மவுண்டன் ஏறணும், ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிளைம்பு. நம்ம எல்லாருக்கும் மூச்சு அரைக்கும், நிறைய பேரால் முடியாது. முடியுங்கிறவங்களுக்கு கூட போகணுமா வேண்டாமான்லாம் யோசிப்போம். அவங்களுக்கு இதை ரெண்ட் கொடுக்குறாங்கன்னா, சின்ன 2 அட்டாச்மெண்ட் உங்கள் தொடைக்கீழே மாட்டிட்டு இடுப்பில் அதோட ஒரு பெல்ட் அண்ட் பேட்டரி மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் காலை தூக்கும் போது உங்களோட வெயிட்டை அதுவே லிஃப்ட் பண்ணி அதை உங்களுக்கு இது பண்ணுது. ஸோ நீங்கள் எஃபர்ட் வந்து ஒரு 10-20% போட்டிங்கன்னா போதும், 80% உங்களோட எஃபர்ட்டை வந்து அது குறைக்குது. ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன் இந்த ஜென்ரலாக இந்த டெக்னாலஜி பற்றி சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்திருக்காங்க. இது டூரிஸ்ட்டுக்காக இப்போ கொண்டு வந்திருக்காங்க இவங்க. அதான் இந்த லேடி சொல்கிறா, எனக்கு மூச்சு அரைக்கவே இல்லை, ஜாலியாக இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு வெளியில் இன்னொரு எலும்பு கூடாத ஸ்கெலிட்டன் மாதிரி ஒன்று மாட்டிட்டு அந்த ஸ்கெலிட்டனை வந்து பவர் ஏதாவது பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணுறது இல்லையா? ஆமாம், ஜென்ரலாக எக்ஸோஸ்கெலிட்டன் பார்த்தோம்னா இந்த மாதிரி டிசேபிள்ட் பீப்புள், கால் விளங்காதவங்க இல்லை கால் இல்லாதவங்க, அவங்களுக்கு தான் இது பண்ணுவாங்க. அதில் மெயின் ஃபோக்கஸ் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம். அது நடக்கும்போது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரெயின் ஆக்சுவலாக நிறைய கம்ப்யூட்டேஷன் பண்ணுது நமக்கு தெரியாமல். அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இப்போ தான் ஒரு அளவுக்கு அந்த ரோபோட்டிக்ஸ்லாம் வந்திருக்கு. பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஹியூமன் பீயிங் அவங்களால நடக்க முடியும் நல்லா, அவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தான் கொடுக்குது. அவங்களோட ஒரு இந்த சென்ஸ், ஒரு அவங்க வெயிட்டை வந்து அது கேரி பண்ணுது. கண்டிப்பாக இந்தியாவில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய இடங்கள் நம்ம வந்து வீல் சேர் அக்சசிபிலிட்டி வச்சே கட்டுறது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 வாங்கி வச்சுட்டா அவங்க போயிட்டு வரலாம். இன்னொரு 2 இடங்கள், வெள்ளியங்கிரி மலை ஒன்று, இல்லைன்னா திருப்பதி, இந்த மாதிரி இடங்களுக்கும் வந்து கீழே ஸ்டால் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அருள், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இதுக்கு இன்னும் நிறைய. ஆமாம், இதே மாதிரி ஆல்ரெடி அமேசானோட சில ஃபேக்ட்ரிலாம் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை லிஃப்ட் பண்ணும்போது பின்னாடி பேக்கில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸோஸ்கெலிட்டன் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விஷயத்தில் வந்து சைனா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா டூரிஸ்டாக போகும்போது என்ன ப்ரைஸ் கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம், யோசிக்க மாட்டோம். அங்கே வந்து இது ஒரு வியாபாரமாக, ஒரு மார்க்கெட்டிங் இதுவாக பண்ணியிருக்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக சைனா மறுபடியும் வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு ஏஐ எடுத்துகிட்டு போகிறதுல கொஞ்சம் வேகமாகவே இருக்குது அப்படின்னு இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்ததாக வந்து கொஞ்சம் அறிவியலில் வந்து ஏஐ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. ஏற்கனவே வந்து இந்த நமக்கு வந்து இந்த ஆல்ஃபா ஃபோல்டு எல்லாமே வந்து ஒரு எப்படி பயாலஜியில் ஒரு ப்ரோட்டீன் டிஸ்கவரியில், ட்ரக் டிஸ்கவரியில், இதிலெல்லாம் நிறையா முன்னேற்றங்கள் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃபிசிக்ஸ்லையும் ஏஐ யூஸ் பண்ணி நிறைய சிமுலேஷன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிப்புகள் பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் வந்து சில மாதங்கள், சில வாரங்கள்லேயே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போ உருவாயிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதில் யூரோப்பில் வந்து
லார்ஜ் பார்ட்டிக்கல் கொலைடர் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர். இது அதை வச்சு ஒரு 25 கிலோமீட்டருக்கு வந்து பார்ட்டிகல்ஸை வந்து நியர் லைட் ஸ்பீடில் வந்து ரன் பண்ணி அந்த பேசிக் குவாண்டம் பார்ட்டிகல்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணுறாங்க. போசான் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் எக்யூப்மெண்ட் வேர்ல்டு வைட். அதில் வந்து இப்போ ஏஐ பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி நார்மலாக வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஹைபாத்தசிஸ் எழுதிடுவாங்க, ஒரு தியரி எழுதிடுவாங்க. இந்த பார்ட்டிக்கல் இருக்கும், இந்த பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்கணும், இல்லை 2 பார்ட்டிக்கல் ஹிட் ஆகும்போது ரெசிடியூ இப்படி வரணும் அப்படின்னு ஒரு ஹைபாத்தசிஸ் அவங்க மேத்தமேட்டிக்கலாக ஒயிட் போர்டில் கால்குலேட் பண்ணிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரன் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த ராஜ் எல்ட்ரான் கொலைடர் அப்படிங்கிறது. இதில் தான் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் அனுப்புகிறாங்க. இப்போ இதில் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்டுக்கே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு வரும். ஸோ அவங்க சயின்டிஸ்ட் வந்து அந்த வர டேட்டாவில் வந்து எது அவங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை தேடுறது ரொம்ப கஷ்டம். இல்லை அதுக்கு ரூல்ஸ் எழுதணும், இந்த டேட்டா தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அது ஒரு மெத்தட். நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதை தேடுறீங்க. இதுதான் நடக்குது. இப்போ ஏஐ என்ன பண்ணுதான், என்ன தேடுறீங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம், டேட்டாவை கொடுத்துட்டீங்கன்னா இந்த டேட்டா வர ரிசல்ட்டில் வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இது புதுசாக இருக்கே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையே, அந்த அன்யூஷுவல் பேட்டர்னை வந்து கண்டுபிடிச்சு சயின்டிஸ்ட் கொடுக்குது. சயின்டிஸ்ட் கூட என்ன பண்ணுறாங்க, இதுக்கான தியரிட்டிக்கல் ப்ரூஃப் இருக்கா, இது இல்லை வெறும் ஒரு அனாமலி தான், நாய்ஸ் தானா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஸோ சயின்டிஃபிக் அப்ரோச்சையே ஏஐ ஒரு விதத்தில் மாற்றுது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளால ஒரு ஹியூமன்ஸ் எவ்வளோ சயின்டிஸ்ட் நீங்கள் போட்டிங்கனாலும் ஹைபாத்தசிஸ் எழுதி என்ன தேடுறோங்கிறத டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை தேடி அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கறத விட ஏஐ தேடிட்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே நீ பாரு அப்படின்னு அந்த அப்ரோச்சை மாற்றுது அது. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நிறைய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்சிடென்டலா அந்த சயின்டிஸ்ட் வேற ஏதோ செய்ய போகும்போது திடீர்னு தே ஸ்டம்பிள்ட் அப்பான் சம்திங், இது கூட நடக்குதா, அப்புறம் அதுல இருந்து அவங்க ஒரு நூல் பிடிச்சி போய் தான் நிறைய ஒரு பிரேக் த்ரூ கண்டுபிடிப்புகள்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு திட்டமிடாம. இப்போ வந்து ஏஐ வந்து இந்த பிரேக் த்ரூஸ் எல்லாம் வந்து அவங்க நீங்க எதுக்கு வேணா ரிசர்ச் பண்ணிக்கங்க, மொத்த டேட்டாவே என்கிட்ட கொடுங்க, அதுல இருந்து வந்து எது பிரேக் த்ரூங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி வந்து நம்ம ஒரு காஷன் பண்ணணும். ஏஐ எதையும் கண்டுபிடிக்கல. ஏஐ வந்து அந்த டேட்டா வந்து அனாமலியா இருக்கு, எதிர்பார்த்ததுல இருந்து இது மாறுபட்டு வந்திருக்கு அப்படின்னு அது சொல்லுது. எல்லாருமே மீசை வச்சுக்கிட்டு இருக்காங்க, மீசை இல்லாத அந்த டேட்டா வந்தாங்க, மீசை இல்லாத இருக்காங்க. ஏன் மீசை இல்லாதங்கிறது இன்னும் சயின்டிஸ்ட் தான் வந்து அதுக்கான தியரி கண்டுபிடிக்கணும் எல்லாமே. இல்ல உங்களுக்கு இந்த பென்சிலின் கண்டுபிடிச்சதே அதே மாதிரி தான். இது மட்டும் ஏன் மாறி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அப்புறம் ஃபர்தரா அவங்க அதுல டிராவல் பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப ஏஐ வந்து அந்த வேலையை பண்ணும். ஏன்னா அது மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்படி குதிரை மாதிரி போயிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை கவனிக்காம நம்ம கடந்து போவோம். இப்போ வந்து இது மொத்த டேட்டாவையும் அதை அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி அனாமலிஸை வந்து ஈஸியா ஸ்பாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இதுல நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ யூஸ் பண்ற இந்த இதுல பாத்தீங்கன்னா அது எதையும் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணல. சயின்டிஸ்ட் தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு இதுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது சஜஷன் தான் கொடுக்குது. கண்டிப்பா. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அவங்க இதை பயன்படுத்தலாம். நீ போய் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல பார்க்க முடியும். அருள் சொன்ன மாதிரி நம்ம மேனுவலா வந்து பார்க்கறதுக்கு நிறைய டைம் ஆகும். அதால ரியல் டைம்ல மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வரும்போது இமீடியட்டா அதால ஃபிளாக் பண்ண முடியும். கண்டிப்பா. சரி, 3வது டாபிக் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓ அவருடைய நாய்க்கு வந்து அதோட காலில் கேன்சர் இருந்திருக்கு. அது வந்து மருத்துவர்கள் வந்து கைவிட்டுட்ட நிலையில அவர் வந்து ஒரு சாட்பாட் பயன்படுத்தி அந்த கேன்சருக்கான மருந்தை வந்து உருவாக்கி அதை வந்து குணப்படுத்தியும் ஒரு ரிசல்ட்டும் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அந்த மருந்தை உருவாக்குறத விட அதை வந்து கரெக்டாக அட்மினிஸ்டர் பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்திருக்காரு. அகெயின் வார்னிங் என்னன்னா, அவர் தனியாக இதை பண்ணலை, ஒரு யூனிவர்சிட்டியோட அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் உதவியோட பண்ணியிருக்காரு. அந்த இமேஜை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இமேஜ் ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஒரு 2 வீக்ஸாக வந்து இன்டர்நெட்டில் நிறைய பேர் இது போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எடுத்த உடனே வந்து ஏஐ வந்து கேன்சரை கியூர் செய்து விட்டது அப்படின்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம வந்து கரெக்டான இதை நியூஸை பார்ப்போம். இவர் வந்து இந்த ஒரு ரோஸ்ன்னு ஒரு டாகை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. அது கேன்சர் இருந்திருக்கு,
கேன்சர் இருக்கிற டாகை தேடி போயிட்டு அடாப்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆண்டர்பிரினர் கம்பெனி நடத்துறாரு. இவர் வந்து ஏஐ இதுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ல தான் ஆரம்பிச்சு இந்த இதுக்கு போயிருக்காரு. பார்த்துட்டு இதுல இருந்து ஒரு அந்த டாகோட டிஎன்ஏவை எடுத்து அதை வந்து சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்து டிஎன்ஏ அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல நிறைய சர்வீஸ் இருக்கு. இப்போ உங்க பிளட் ஒன்று கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். இவர் அந்த கேன்சர் டிஷ்யூ எடுத்து கொடுத்து சாட் ஜிபிடி கிட்ட எடுக்கிறதுலாம் கேட்டு சாட் ஜிபிடி சொல்லியிருக்கு. அதை எடுத்து கொடுத்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சொல்யூஷன் வந்த சொல்யூஷன் யுனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ்ல போயிருக்காரு. ஏன்னா அந்த சொன்ன சொல்யூஷனை நீங்க வந்து அந்த வேக்சின் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும். அது நம்ம தனிப்பட்ட மனிதர்கள் கிட்ட இருக்காது, யூனிவர்சிட்டியில இருக்கும். யூனிவர்சிட்டியில கொடுத்து அந்த யூனிவர்சிட்டி அவங்க கிரியேட் பண்ணி ஆஸ்திரேலியன் டாக் அசோசியேஷன், ஆஸ்திரேலியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல போய் பர்மிஷன் வாங்கியிருக்காரு. இந்த வேக்சின் நான் போட போறேன். இவர் சும்மா தன்னோட டாகுக்கு தானேலாம் போடல. இது எல்லாமே வந்து ஒரு சில மாதங்கள் பண்ணியிருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். இது மாதிரி பண்ண முடியும். நீங்க யூனிவர்சிட்டியில போய் சயின்டிஸ்ட பிடிச்சி அவங்க இதுக்கான ஒரு இதை டிசைன் பண்ணி பண்றது எல்லாமே டேக் 7 years. அதை வந்து சில மாதங்கள்ல பண்ணிருக்கிறது தான் இங்க பெரிய விஷயம். இவருக்கு இந்த துறையில எதுவுமே தெரியாது. எல்லாமே சாட் ஜிபிடி சொல்லியிருக்கு. கூகுள் ஆல்பா ஃபோல்ட் அந்த புரோட்டீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கு. இது எல்லாத்தையும் இவர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இந்த சொல்யூஷனை கொண்டு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ்ல கொடுத்து அவங்க அந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் பண்ணி அந்த டாகுக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஆர்என்ஏங்கிறது தான் நம்ம கோவிட் டைம்ல வந்து யூஎஸ் எல்லாம் போட்ட வேக்சின். அதுவே வந்து நம்மளோட வைரஸ்ல இருக்கிற இதை வந்து பாடியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஆன்டிபாடிஸை அது வந்து நம்ம வேக்சின் இதுவாகும். அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி கேன்சர் டிஷ்யூஸ்க்கு அகேன்ஸ்டா போற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாவே கேன்சர் வந்து இந்த ஒரு மெத்தடாலஜி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கீமோலாம் கொடுக்கறத விட வேக்சின்ஸ் யூஸ் பண்ணி கேன்சருக்கு அகேன்ஸ்டா போக முடியுமா அப்படின்னு இதை இவர் டாக்ல பண்ணி இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பாக்குறாங்க. கண்டிப்பா. அருள், நீங்க என்ன நினைக்கிறீங்க அருள்? இதனால என்ன வரும்னு சொல்றாங்கன்னா, நமக்கு தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு இருக்கிற பாடி ஒருத்தருக்கான டிஎன்ஏ வேற. இப்ப கொடுக்குற கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பொதுவான ட்ரீட்மெண்ட் தான். கீமோதெரப்பி ஆகட்டும், ரேடியேஷன் ஆகட்டும், எதுவாகட்டும். பட் நமக்கான டிஎன்ஏக்கு கஸ்டமைஸ்டு வேக்சின் ஃபார் அவர் கேன்சர் பண்ணிட்டு அதை டிப்ளாய் பண்ண முடியுங்கிறது தான் இதை ஒரு பாசிபிலிட்டியா பாக்குறாங்க. கண்டிப்பா. நானும் அதான் சொல்ல வந்தேன். நீங்க சொல்றது வந்து கேன்சர் சொல்றீங்க. நான் சொல்ற ஜென்ரலாவே மருந்து கொடுக்கும் போதே மருந்து வந்து ஒரு பொதுவான ஒரு கண்டுபிடிப்பு தான் அது. இந்த விஷயத்துக்கு இது குணமாகும். ஆனா ஒவ்வொருத்தருடைய உடம்பும் வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஜீன் அமைப்பு வேற மாதிரி இருக்கும். அவர்களுக்கு வேறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒருத்தரை வந்து 3 வியாதிக்கு மருந்து சாப்பிடுவாங்க. ஸோ எதிர்காலத்துல வந்து இவங்களுக்கு இந்தந்த நோயெல்லாம் இருக்கு, எனக்கு ஒரே மெடிசின் வந்து எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாம ஒண்ணு கொடு. ஏன்னா இதுக்கு மருந்து சாப்பிட்டா அது சைடு எஃபெக்ட் ஆகும், அதுக்கு மருந்து சாப்பிட்டா இது சைடு எஃபெக்ட் ஆகும்னு சொல்றதுதான் இன்னைக்கு இருக்கிற அலோபதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க பிரச்சனைக்கான ஒரு மருந்தை உருவாக்குறதுக்கு நான் ஒரு ஆரம்ப புள்ளியா இதை நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு ஒன்று டிசைன், ட்ரக் டிசைன் அப்படின்னு வந்துடும் இனிமேல். கரெக்ட். இதே வந்து நம்மளோட ஃபுட்டில் கூட மெடிசனாக வந்துடும். மெடிசன் தனியாக எடுக்காம நம்ம ஃபுட்டே கஸ்டமைஸ்டாக ப்ரிப்பேர் ஆகும்போது அதுலேயே வந்து இந்த இது வரத்துக்கான ஏஐ ஒரு பாசிபிலிட்டி. இது இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 50-60 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்பவுண்டர்னு இருப்பார். டாக்டர் சொல்லுவார், அவருக்கு நமக்கு தகுந்த மாதிரி மெடிசனை மிக்சர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. அதுலேருந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் மெடிசனுக்கு போனால் ஏன்னா அதில் குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். இப்போ இருக்கிற மெடிசனில் ஒரு பெரிய அட்வான்டேஜ், இட் இஸ் மேட் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெல், ஹை குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கிறது. அதே மாதிரி இது ஏஐ இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது அந்த குவாலிட்டி கண்ட்ரோலை ஏஐ அஷ்யூர் பண்ணணும், ரெகுலேட்டர்ஸ் ஒத்துக்கிற அளவுக்கு. அதுதான் இங்க பெரிய பிளஸ்ஸா. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா இந்த கஸ்டமைஸ்டு ஏஐ மெடிசன்ஸ் வந்துடும். கண்டிப்பா. அதுவும் வந்து இப்போ எனக்கு இது ஞாபகம் வர்றது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வரும். எல்லாரும் வந்து பெயிண்ட் ப்ரீ டிஃபைன்டா வச்சுட்டு இருக்கும்போது ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் வந்து அந்த ஆன் தி ஸ்பாட்ல நீங்க வந்து என்ன ஷேடு கேட்குறீங்களோ அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்கள இப்பதான் கொஞ்சம் காம்படிஷன் வருது, மோனோபோலியாவே இருந்தாங்க.
எதிர்காலத்தில் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரக் ஸ்டோரில் போயிட்டு உங்களுடைய ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டோ இல்லை ஒரு டிஎன்ஏவோ கொடுத்தீங்கன்னா அது வந்து அதுக்கு தகுந்த ஒரு மெடிசனை உருவாக்கி கொடுக்கும். அதை வந்து கண்டிப்பாக குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி அப்ரூவல்ஸ் இதெல்லாம் பண்ணின ஒரு விஷயமா கூட வரலாம். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுங்கிறது தான் இன்னொரு இன்னொரு இதுவும் இதுல வந்து இப்போ ஆப்பிரிக்கா அல்லது இந்தியாலே புவர் வில்லேஜஸ்லாம் வந்து ஒரு கேன்சருக்கான ஒரு மெடிசன் கொடுக்கறதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதை ரெகுலராக பார்க்கறதுக்கு அங்கெல்லாம் இந்த ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். இதை வந்து பாசிட்டிவாகவும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம மக்கள் இப்பவே விதவிதமாக யோசிச்சிருப்பாங்க இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒரு ஸ்டோரியா ஒரு நாய்க்கு இந்த பயன்படுத்தினாங்க, அதனால மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாம, ஏன்னா இது ஒரு நல்ல யூஸ் கேஸ். நாய்க்கு பயன்படுத்தினாலும் அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு தகுந்த நிபுணர்களுடைய ஆலோசனையெல்லாம் கேட்டு ஆமா, ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட இதை பண்ணியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் இது பண்ண போறேன்னு செட் அவுட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. பட் யூனிவர்சிட்டியோட ஒர்க் பண்ணி ஆஸ்திரேலியா மெடிக்கல் அசோசியேஷன்ல அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் இதில் என்ன சொல்றாருன்னா, சொல்யூஷன் பண்றதுக்கு எனக்கு சில வாரங்கள் தான் ஆச்சு, பர்மிஷன் வாங்குறதுக்கு தான் பல மாதங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அது ஜோக்கா இருந்தாலும் அது பர்மிஷன்ங்கிறது ஒரு ரீசனுக்காக தான் இருக்கு. எல்லாருமே இதை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கு. இல்ல அந்த கவர்மெண்ட் அந்த பியூரோக்ரசி எல்லாம் வந்து தெர் இஸ் a ரீசன். அந்த டிலேக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு. நமக்கு சில நேரங்கள்ல பொறுமை இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கேட் எல்லாம் எடுத்துட்டா நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த மாதம் பார்த்த இந்த நியூஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வழக்கமா அந்த செய்திகளை விட ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்டா இருந்தது, மக்களுக்கு பயன்படுற வகையில. நன்றி வெங்கட். நன்றி அருண். நன்றி நன்றி.